திருவண்ணாமலையில் இருக்க ரொம்பவே மர்மமான 4 விஷயங்கள். 4வது பறக்கும் சித்தர். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பறக்கும் சித்தர் இருக்கார். இந்த பறக்கும் சித்தரை கிரிவல டைமில் நிறைய பேர் பார்த்துருக்காங்களாமா. இந்த சித்தர் மரத்துக்கு பின்னாடியோ இல்லை செடிக்கு பின்னாடியோ அடிக்கடி ஒழிஞ்சிட்டு இருப்பார். ஸோ மக்களை பார்த்தாலோ இல்லை மக்கள் வர தெரிஞ்சாலோ அங்கேருந்து பறந்து போகிறதா பல பேர் பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அந்த வீடியோ காட்சிகளும் யூடியூப்ல நிறையவே இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா மரண பயத்தை போக்கும் பாதாளலிங்கம். இந்த பாதாளலிங்கம் ஆயிரங்கால மண்டபத்துக்கு கீழே தான் அமைஞ்சிருக்கு. இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிற முக்கால்வாசி பேர் இந்த பாதாளலிங்கத்தை பார்க்காம தான் வராங்க. அதாவது பாதாளலிங்கம் பார்க்கணும்னு எண்ணத்தோட போனாலும் அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தால் அங்கிருந்து மறந்து அந்த பாதாளலிங்கத்தை பார்க்கவே வந்துடுறாங்க. ஆனால் இந்த லிங்கத்தை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற மரண பயம் எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் யம பயமும் போயிடும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை 1000 வருஷமா கட்டியிருக்காங்க. எந்த கோயிலுமே இப்படி 1000 வருஷமா கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இந்த கோயிலை முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் ஆயிடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற அந்த அஷ்டலிங்கங்கள் தான். இந்த 8 லிங்கங்களும் ரொம்பவே மர்மமான லிங்கங்களாக சொல்லப்படுது. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் சொல்லிட்டு 8 லிங்கங்களும் ரொம்ப ரொம்ப மர்மமான லிங்கங்களும் சொல்லப்படுது. காரணம் இந்த திருவண்ணாமலையே ஒரு லிங்கமாக தான் இருக்கும். அந்த மலையை சுற்றி 8 அஷ்டலிங்கங்கள் இருக்குது. ரொம்பவே மர்மமான விஷயம் இருக்கு.